அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உழவர் போதிபவன் செந்தமிழ் இயற்கை பண்ணையிலிருந்து. நம்ம இயற்கை இடுபொருளான மீன் கரைசல் நம்ம வயலில் போட்டிருந்தோம். அது இன்னையோட 23 நாள் ஆயிடுச்சு. எப்படி தயாராகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வந்தாலே நம்ம தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அது பாருங்கள், நீர் குமிழ்லாம் இருக்குது. நல்ல ஒரு மனம் வருது, நல்ல ஒரு வாசம் வருது. இதை நம்ம திறந்தோடனே நல்ல வாசம் வருது. இது இப்போ நம்ம குச்சியால் கிண்டி பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லிக்யூடாட்ட இருக்கிறதெல்லாம் கீழே இருக்குது. அப்படியே அந்த கழிவுலாம் நல்ல மனம் வருதுங்க. நல்லா தயாராகிடுச்சு பாருங்க. நல்லா தயாராகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட பூண்டு சாக்கு இருக்கும். கடைகளில், மளிகை கடையில் போனீங்கன்னா பூண்டு சாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாராக இருக்கும். இதை நம்ம இதோட வாயில் கட்டி நல்லா உயரமான இடத்துல வச்சு, கீழே ஒரு இதே மாதிரி ட்ரம்மு வச்சு வடிகட்டிட்டோம் அப்படின்னா எளிமையாக வடிகட்டிடும். வடிகட்டும் போது நம்ம கூட இருக்கணும். இல்லைனா இந்த வாடைக்கு நாய் வரும், அதை தட்டி விட்டுரும். அதே மாதிரி எடை அதிகமாக கூடுனுச்சு அப்படின்னா சாஞ்சிரும். அதனால் நம்ம கவனமாக இருந்து வடிகட்டி அதை நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா 2 வருஷம் வரை நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம பயிர் பண்ணக்கூடிய எல்லா பயிருக்கும் நம்ம இதை தெளிக்கலாம். ஒரு டேங்க் 100 ml ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பயிர் வளர்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது காய்கறி செடியாக இருக்கிற வெண்டை, பாவை, புடலை, பீக்கை, சொரை, அவரை, எல்லாத்துக்கும் மிளகாய், தக்காளி, அவரை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நெல் வயலுக்கு தெளிக்கலாம், கடலைக்கு தெளிக்கலாம், உளுந்துக்கு தெளிக்கலாம். எல்லாம் ஒரு 15 நாள் இடைவெளியில் நம்ம தெளிச்சிட்டே இருக்கலாம். இந்த மீன் அமில கரைசல் தயாரிக்கிறதுக்கு மாடு இருக்கணும்னு அவசியமே இல்லை. கழிவு வாங்கிட்டு வரோம், நம்மள்ட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரையை போடுறோம். 22 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா கண்டி விட்டு இது தயாராகிரும். நாங்கள் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக இயற்கை இடுபொருள் பஞ்சகாவியா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி, பழக்கரைசல் இது எல்லாமே நம்ம தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கும் தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.